எல்லாரும் 2020 வந்து அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் எப்படி சொல்ல போகிறேன் தெரியுமா? நான் இப்படியே தான் இருப்பேன். என் புத்தி மாறவே மாறாது. ஏசுறவங்க ஏசுங்க, பேசுறவங்க பேசுங்க, துப்புறவங்க துப்புங்க. போதுமா? எல்லாம் முருகருக்கு அரோகரா. முருகருக்கு பாத யாத்திரை போறவிய ரோட்ல பார்த்து பதப்பற போங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டு போறலாம் ரோட்டை விட்டு கீழே இறக்கி கூட்டிட்டு போங்க. எதுக்கு வர வண்டிக்காரன் எவன் எந்த நிலைமையில வரான்னு தெரியாது. அப்புறம் ஒரு ஏத்திடுவான். அப்புறம் நீ முருகரை ஏத்து பார்க்க போறேன்ட்டு அப்புறம் யமனை பார்க்க போய் சேர்ந்துருவேன். அங்க எமே வாசல காத்துக்கிட்டு இருக்கான். பைக்கில் ரோட்ல போறவன் சாரையத்தான் வாயில ஊத்திக்கிட்டு தான் போறான். பைக்கு எப்படி போகுதுன்னு அவனுக்கே தெரிய மாட்டேக்கு. ரோட்ல போவே நீ தான் பார்த்து பக்குவமா போயிட்டு வரணும். பிறகு நான் நடு ரோட்ல தான் ஏறிக்கிட்டு போவேன்னு போனேன்னா வண்டிக்காரன் ஒரு ஏத்திடுவான். ரோட்ல தக்காளி சட்னி ஆயிடுவேன். பிறகு முருகர் அங்க அவர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பிறகு நீ இங்க இருந்து யமன்ட்ட போக வேண்டியதான். நேற்று தென்காசி ரோட்ல பாத யாத்திரை போறாங்க, நடு ரோட்ல ஏறிக்கிட்டு தான் போறாங்க. எல்லாம் ஓரமா போங்க. உங்க ஐயாட்டு ரோடு இல்ல. வண்டிக்காரன் அவன் என்ன நிலைமையில வரான்னு அவனுக்கே தெரிய மாட்டேக்கு. பிறகு நீ சட்னி ஆயிடுவே. ஆமா, நானும் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறேன் வெள்ளிக்கிழமை. எல்லாரும் அங்க வாங்க போவோம். ஏன்னா முருகர்கிட்ட போய் வேண்டிக்குவோம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லி.